ஒரு கதை சொல்கிறேன். ஒரு நடிகர் சிஎம் அவர் ஆசையில் இருக்காரு. அதனால அவரோட படத்து போஸ்டரில் டைம் டு லீட்னு போட்டுறாரு. அதை பார்த்து அப்போ இருந்த சிட்டிங் சிஎம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த நடிகரை கூப்பிட்டு லாஸ்ட்ல உட்கார வச்சு அவமானப்படுத்துறாங்க. அவமானப்பட்ட அந்த நடிகர் சிஎம் ஆகியே ஆகணும்னு ரொம்ப வெறியாகிறாரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிக்கிறாரு. எனக்குன்னு பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்குறாரு. ஒவ்வொரு மூவி ஆடியோ லஞ்சலையும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றாரு. தனக்கு இருக்கிற ரசிகர் கூட்டத்தை வச்சு எப்படியாவது சிஎம் ஆகலான்னு தன்னோட கேரியர் பீக்ல இருக்கும்போது அரசியலுக்கு வர்றாரு. அரசியலுக்கு வந்தவர் முழு நேரம் அரசியல் பண்ணாம பார்ட் டைம் அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. இதை வச்சு மற்ற கட்சியெல்லாம் இவரை கலாச்சாங்க. அவரோட பிரச்சாரத்துல ஒரு பெரிய துயர சம்பவம் நடக்குது. அதுல இருந்து மீள முடியாம ரொம்ப மனசு வலிச்சு தவிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரோட கடைசி படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுத்தாங்க. அப்பவும் அவரோட ரசிகர்கள் அவருக்கு ரொம்ப பக்கபலமா நின்னாங்க. அவரோட ரசிகர்களை கட்சி தொண்டர்களா மாத்தி எப்படியாவது சிஎம் ஆயிடலான்னு ரொம்ப முயற்சி மேல முயற்சி பண்ணிட்டே இருந்தாரு. அவரோட ரசிகர்களை மற்ற கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் தற்கரின்னு சொன்னாங்க. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி அரசியல் கத்துக்கிட்டு தொண்டர்களா மாறாம தற்கரித்தனமா ஏதாவது பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் ரசிகர்கள் எல்லாரும் ஒரு வழியா அரசியல் கத்துக்கிட்ட தொண்டர்களா மாறினாங்க. ஆனா அதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க அண்ணன் தோத்து போய் அடுத்த படம் நடிக்க போயிட்டாரு. அப்ராம் இப்படி நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல என்னை திட்டாம உங்க அண்ணனை பிரஸ் மீட்ல சீக்கிரமா வர சொல்லுங்க. உங்க அண்ணன் பிரஸ் மீட்ல வரலன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அப்புறம் உங்களுக்கே சந்தேகம் வந்துடும் அண்ணன் மேல. அடுத்த வீடியோல உங்க அண்ணன் சிஎம் ஆக நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.